கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. இந்த நாளிலே, இந்த மே மாதம் முதல் தேதி, கடந்த 4 மாதம் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் அதிசயமாய் நம்மளுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏன் எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நம்மளை இந்த நாளிலே உங்கள் முன்பாக கர்த்தர் என்னை வைத்து, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபை போதகராகிய பாஸ்டர் ஜோஷ்வா தங்கமணி அவருடைய மனைவி, என்னுடைய பெயர் சாந்தா மேரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை, இந்த மாதத்தின் முதல் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது என்னவெனில், எபிரேயர் 11 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் கிறிஸ்துவர்களாகிய இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை நீங்க குழந்தை பருவத்திலோ வாலிப பருவத்திலோ, ஏன் திருமண ஆன பிறகு மாமனார் மாமியாருடைய குடும்ப ஐக்கியத்தில் மேலும் நீங்க ஒரு கிறிஸ்துக்குள் வந்திருக்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துக்குள் இருக்கிற நமக்கு முதலாவது விசுவாசம், கர்த்தர் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கை. விசுவாசம் என்பது நம்பிக்கை. அதாவது கண்மூடித்தனமா எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அப்படி ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கையில அநேக அற்புதத்தை காண கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு முதலாவது விசுவாசம் தான் வேணும் அப்படின்னு சத்தியம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ ஆண்டவரை விசுவாசிக்கலன்னா நீ ஆண்டவர் பிள்ளையே கிடையாது. ஆண்டவரை முழுமையா நீ விசுவாசிக்கிற பட்சத்துல ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் அநேகமா இருக்கும். இந்த வசனத்தின் மூலமாக எபிரேயர் 11 வசனத்தை நீங்க எடுத்து, முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பட்சத்துல, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். உறுதியும்னா என்னது? அதாவது அதுக்கு ஈடு எந்த வார்த்தையுமே கிடையாது. உறுதி. ஆண்டவர் பேர் மேல நம்ம உறுதியா இருக்கணுமா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். உறுதினா, இப்போ ஒரு கிளிப்பு மூலமா ஒரு பொருளை பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே பஞ்சு நிற்கும். அந்த மாதிரி ஆண்டவர் பேர் மேல நம்ம அந்த விசுவாசத்தில் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்துட்டார். அப்படி ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இருக்கிற பட்சத்துல ஆண்டவர் இடத்துல நீங்க அநேக ஆசீர்வாதத்தை பெற உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. நிச்சயமா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? அவனுடைய விசுவாசம் எப்படின்னா, நீ புறப்பட்டு இந்த தேசத்தை விட்டு உன் தகப்பன் தாய் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் வெளியில கூப்பிடுறாரு. அவன் ஆண்டவர்கிட்ட மறு வார்த்தை எதுவுமே சொல்லவே இல்லை. எங்க அனுப்புறீங்க, நான் எங்க போகணும், எனக்கு என்ன செய்வீங்க, இப்படி எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அதுக்கு ஆதாரமா ஆதியாகமம் 12 எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கண்மூடித்தனமா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வச்சான். ஏன்னா அழைச்சவர் யாரு, அவர் நடத்துவாரு. அவன் செல்வ சீமானா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போ, அப்படி வெளியில போ அப்படின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வெளியில வரும்பொழுது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு அவனுக்கு ஒரு சந்ததியே கொடுக்கிறார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆபிரகாம் வயது சென்றவனா இருக்கிறான்.
அவங்களுக்குள்ள இருக்கிற எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார். அது எப்படி வந்தது? விசுவாசத்தை. ஏன்னா சொன்னவர் யாரு? உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் யாருன்னா, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாது இருப்பாரோ என்று என்னாகமத்துல தெளிவு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படி கண்மூடித்தனமா நீங்க விசுவாசித்து உங்க வாழ்க்கையில அவர் தான் எனக்கு எல்லாமே செய்வார், அவரை அன்றி எனக்கு எதுவும் நடக்காதுன்ட்டு ஒரே ஒரு நம்பிக்கை அவர் மேல நீங்க வச்சு பாருங்க. அதன் மூலமா நீங்க பெறப்போகிற ஆசீர்வாதத்தை இந்த பூமியில நீங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவர் நிறைவானவராகி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்து உங்க விசுவாசத்தின் பலனை நீங்க ஃபுல் ஆகிற வரைக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, எபிரேயர்ல சொல்ற அந்த வார்த்தை நீங்க உறுதிப்படுத்துங்க, உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க. இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிறது, உறுதியும் காணப்படாது நிச்சயமா இருக்கிறது. உன் கண்ணுக்கு முன்னால எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலை இருக்கிற யோசிச்சுக்க. அடுத்தது ஆண்டவர்கிட்ட நில்லு. அப்பா, நான் ஒன்றும் இல்லாதவளா வந்து நிற்கிறேன், என்னிடத்துல ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில வரும்பொழுது உன் குறைவுகள் எல்லாம் நீக்கி போடுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில இந்த உலகத்துல நீ எவ்வளவு ஆசை பாசம் உனக்கு வேண்டிய எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு நீ ஒரு தனி மரம்தான். உன்னை யாரும் கை தூக்குறவங்க யாரும் கிடையாது. அப்படி ஒரு அனாதையா திக்கற்றவள எவ்வளவுதான் உனக்கு சொந்த பந்தம் பணம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் உன் வாழ்க்கையில இல்லைன்னா நீ வெறுமையான பாத்திரம் தான். நீங்கள் விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி. எனக்கு எல்லாம் கர்த்தர் செய்து முடித்து இருக்கிறார். கர்த்தர் செய்கிறத தடைப்பட யாரால முடியாது. யோபு தன் வாழ்க்கை எப்படிப்பட்டவனா இருந்தான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தாரு, அவர் எடுத்தாரு. அவன் நம்பிக்கை எப்படி இருந்தது? என்ன அழைச்சவர் அவரு. எனக்கு எல்லாமே அழிஞ்சு போனாலும் என் தேவன் என்னோட கொடுக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். என் தோல் முழுது அழுதிக்கு போனாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அந்த நம்பிக்கை வைத்ததுனாலதான் யோபு அந்த 42வது அதிகாரத்துல முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த 8, 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக அதாவது இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவலா அவன் வாங்க போகிற அந்த ஃப்ரீடம் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து. ஆண்டவர்கிட்ட நம்ம போகும்போது முதலாவது கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்றாரா, உடனே சரண்டர் ஆயிடு, கீழ்ப்படிஞ்சிரு. அந்த இடத்துல நீ வாங்க போகிற ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. கீழ்ப்படினோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு ஆதாரம் ஆபிரகாம். ஏன்னா அவன் அழைக்கப்பட்ட பொழுது அவன் எந்த இடத்துக்கு போகிறானே தெரியாதபடி அவன் அப்படியே கண்மூடித்தனமா நிற்கிறான். எங்க என்னை அழைச்சி கூட்டு போறாருன்னு கூட அவன் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆபிரகாமின் பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதான் ஆண்டவர் மேல ஆபிரகாம் வைத்த விசுவாசம்.
இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிறோம், கிறிஸ்துவர்களா இருக்கிறோம். ஆனாலும் உலகம் நம்ம கூட இருக்கு. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையே வைக்கிறதே கிடையாது. பாதி ஆண்டவர்கிட்டயும் பாதி உலகத்திலையும். ஏன்னா இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. நீ எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும்? தர வாய்ப்பே கிடையாது. ஆபிரகாம் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் போய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் குடியிருந்தான். கூடாரத்துல குடியிருக்கிறான். தன் தன் சரீரம் செத்து போச்சு. தன் மனைவி வழிபாடெல்லாம் நின்று போச்சு. ஆனாலும் அந்த ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அந்த சந்ததி ஈசாக்கு. அந்த ஈசாக்க கூட ஆண்டவர் கேட்குறாரு, உன் பிள்ளைய கொண்டு வந்து பலிப்பிடு, பலியிடுன்றாரு. கூட்டிட்டு போயிட்டான். மனைவி கிட்ட சொல்லல. ஆனாலும் அவன் கூட்டிட்டு போகும்போது பிள்ளையாண்ட கேட்குறான், நான் போய் நானும் பிள்ளையானாலும் திரும்பி வருவோம் அப்படின்னு வேலைக்காரர்கிட்ட சொல்றான். அது எவ்வளவு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் பாருங்க. அந்த விசுவாசத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல சின்ன, அதாவது கடுகடுகு விசுவாசம், கடுகடுகு விசுவாசத்தை நீ வைத்தாலுமே மழையை பார்த்து சமுத்திரத்துல பேய்ந்து போனாலும் பேய்ந்து போயிடுமா. கடுகு எவ்வளவுங்க? சின்ன அளவு. அந்த அளவு விசுவாசம் போதும். தன் பிள்ளைய அதாவது ஆண்டவர்கிட்ட வாங்கின அந்த பிள்ளைய எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. அந்த பலியிடுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்காக அவன் கீழ்ப்படிந்து தன் மனைவி கிட்ட கூட சொல்லல. கட்டையை எடுத்து அவன் தலைமையில வைத்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் அப்படின்னு வேலைக்காரர் சொல்றான். அது எவ்வளவு கண்மூடித்தனமான, ஆண்டவர் மேல அவன் எவ்வளவு பற்றுதலா இருந்திருந்தா அந்த வார்த்தைய உறுதிகரமா சொல்லிட்டு ஒரு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போக முடியும். அப்படியும் கேட்குறான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? எனக்குள்ள இருக்கிறா? ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வேதத்தை படிக்கிறோம். ஆதி ஆகமத்துல ஆதி என்ற வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆமேன் வரைக்கும் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிக்கும் கொடுத்து வச்சிருக்காரு. இதுல எத்தனை பேர் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே? இன்றைக்கு அவன் அந்த பலிப்படத்துல கர்த்தர் பார்த்து கொள்வாரு சொல்லி தன் பிள்ளைய, அதாவது வயது சென்ற பிறகு பெற்ற பிள்ளைய கட்டி இந்த பலிப்படத்து மேல ஆபிரகாம் வைக்கும். நம்மளா இருந்தா ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இந்த ஆண்டவர் எதுக்கு இதை கொடுத்தாரு? இந்த பிள்ளைய எதுக்கு இப்படி கேட்குறாரு? நம்ம கொண்டு போய் இப்படி பலியிட வேண்டியதா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த விதத்தையாவது கொஞ்சம் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. பலிப்படத்துல தம் பிள்ளைய முழு மனதோட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எப்படி யோபு சொன்ன மாதிரி பிள்ளைய பலிப்படத்து மேல வைக்கும் போது கத்தியை ஓங்கிட்டான் வெட்டுறதுக்கு. ஆனால் ஆண்டவரே அலறி போயிட்டாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டானே கை போடாத, பிள்ளையாண்டா ஒன்னும் செய்யாத. ஆண்டவர் அலற விட்ட ஒரே மனுஷன் ஆபிரகாம் தான். அங்க ஆட்டுக்குட்டி இருக்கு, எடுத்து பலியிடு, நானும் பிள்ளையாண்டாலும் திரும்பி வருவேன் என்ற ஒரு விசுவாச வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்துல நிறைவேற்றி ஆபிரகாம் தான் போக விட என்னதென்று அறியாமல் போன அந்த ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த நாளில நம்மளுக்கு ஆபிரகாமின் தகப்பன் என்ற ஒரு ஸ்தானத்துக்குள்ள நின்று இன்றைக்கு ஆபிரகாம் மடியில லாசர் இளைப்பாறுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு உங்க குடும்பத்தோடு இந்த நாளில உங்க வீட்டுக்குள்ள வந்து பேசி கொண்டு இருக்கிறார். மகனே நீ என் மேல விசுவாசமாயிரு, என் மேல் விசுவாசமாயிருன்னு சொல்றார். அந்த விசுவாசத்துல நீங்க ஐக்கப்பட்டு கர்த்தர் இந்த மாதத்துல நீங்க கேட்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். ஏனென்றால் நிறைவானாராகிய இயேசு கிறிஸ்து உங்க குறைகள் எல்லாம் நீக்கி போட அவர் வல்லவரும் நல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இந்த விசுவாசத்தை பற்றி பேசி உங்களுடைய
இன்னும் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த விசுவாச பாதையில நீங்க நடத்துவீர்கள் என்று அவர் நம்பி இந்த வார்த்தையை உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். திருவசனத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களா இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே எங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசம் என்ற பேழை எங்களோடு கட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வாரும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில வந்து எங்கள் விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்தி நாங்கள் நம்பப்படாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நீங்கள் செயல்படுத்தி கொடுத்து எங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று நாங்கள் புது பலத்தோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.